الحمد لله الذي بارئ النسم ومحيي الغمم ومجيد القسم أحمده حمدا يوافي ما تزايد من النعم وأشكره على ما أولى من الفضل والكرم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعزم من الدير وتدفع النقم وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة تبقى وسلاما يترى إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. رواه الصحيح مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு 1448வது ஒரு இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரமுடைய மாதத்துல முதலாவது ஜும்ஆல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த வருடமும் நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரமுடைய மாதம் அது இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல இது லேசான ஒரு மாதம் கிடையாது. பல சிறப்புகள், பல கண்ணியங்கள், பல பதாயில்களை உள்ளடக்கியுள்ள மிக முக்கியமான ஒரு மாதம் தான், சங்கையான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னால 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா உலகத்துல கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். இந்த 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான். இந்த 4 மாதங்கள் அந்த சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, ஜாஹிலியத்துடைய காலத்துல வாழ்ந்த மக்கள். ஜாஹிலியா என்று சொன்னா எங்கட பாஷையில பேசணும் என்றா அறிவில்லாத ஒரு மோடத்தனத்துல மடை மேல வாழக்கூடிய மக்கள். இவர்கள் சொல்றது மடையர்கள், மோடையனோடு என்று சொல்றது.
இப்படி ஜாகிலியத்துடைய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில இந்த 4 மாதங்கள் வந்தா அந்த ஜாகிலியா மக்கள் கூட இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினார். எந்த அளவு தூரத்துக்கு என்றா அவங்கள ஜாகிலியா மக்கள் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த சண்டைகளை பெருசாக்கி கொண்டிருப்பாங்க. சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி பெருசாக்குவாங்க. இவங்கதான் ஜாகிலியா மக்கள். கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோழி அடுத்த வீட்டில் அடுத்த வளாகத்துல வேலிக்குள்ளால வைத்து முட்டை போட்டதுக்காக வேண்டி அந்த முட்டை யாருக்கு சொந்தம் என்றத முடிவு பண்ண 77 வருஷங்கள் யுத்தம் செஞ்சாங்க. இதுதான் மடையர்கள், ஜாகிலியா. இதுவும் ஒரு சம்பவம் எழுதுறாங்க கிதாபுல. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் அடுத்த வீட்டுல வேலிய பாஞ்சி அடுத்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சதுக்காக வேண்டி 133 வருஷங்கள் யுத்தம் செஞ்சாங்க. இதுக்குதான் சொல்ற இவங்களுக்கு மடையர்கள் என்று சொல்றேன். ஆனா உண்மையான செய்தி என்னென்றா, யாரும் கோவிக்க கூடாது. இந்த காலத்துல அவர்களை மடையர்கள் என்று நாங்க சொல்றோம். ஆனா இந்த முஹர்ரம் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்துற விஷயத்துல அவர்களை விட நானத்தான் மடையர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா இந்த 4 மாதங்கள் உதாரணத்துக்கு முஹர்ரம், அவங்களுக்கு மத்தியில் இந்த முஹர்ரம் மாதம் வந்தா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோழி முட்டைக்கு சண்டை பிடிச்சவங்க, ஒரு வீட்டுடைய ஒரு ஒட்டகம் அடுத்த வீட்டுல தண்ணி குடிச்சதுக்கு சண்டை பிடிச்ச மக்கள், சொந்த உம்மா வாப்பாவை கொலை செஞ்சவன் எதிரில வந்தாலும் தலைய தூக்கி கூட அவனை பார்க்க மாட்டான். ஏனென்றா இந்த மாசத்தை அவ்வளவு கண்ணியப்படுத்தினான். இப்ப கொஞ்சம் யோசிங்க, எங்களுக்கு மத்தியில் இந்த மாதத்தை நாங்க அவ்வளவு கண்ணியப்படுத்துறோமா? எங்க பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, தூசணம். இப்ப நாங்க யோசிக்கணும், நாங்க மடையர்களா இல்லாட்டி அவர்கள் மடையர்களா? மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்துல நாங்கத்தான் இன்னும் மடையர்கள். இது கசப்பா இருந்தாலும் கபூல் செய்ய வேண்டிய உண்மை. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வால சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்றது லேசான மாதம் அல்ல. இது முக்கியமான ஒரு மாதம். இஸ்லாத்துல பல வரலாறு நிகழ்வுகள் எடுத்து பார்க்கலும் முக்கியமான அதிகமான நிகழ்வுகளை அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள் நடத்தாட்டி காட்டுகிறார். உதாரணம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தால வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துச்சு. அந்த தவற அவருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சது முஹர்ரம் 10வது நாள். அதே போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது எல்லாத்துக்கும் பரிச்சயமான சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஃபிரௌன் கிட்ட அல்லாஹ் பாதுகாத்த நாள் ஆஷூராவுடைய நாள். அதே போல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை வருஷ காலம் நோயில? 18 வருஷ காலம் நோயில. இதுவரைக்கும் வந்த எந்த தஃசீருடைய உலமாக்களும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நோயிட பேரை எந்த கிதாபிலே எழுதில்லை. எந்த கிதாபிலையும் என்ன நோய் அவங்களுக்கு வந்தேன்னு கூட எழுதில்லை. அவ்வளவுக்கு பயங்கரமான நோய், 18 வருஷம். அந்த நோய்க்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தது ஆஷூராவுடைய நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களால நடந்த ஒரு தவறுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை என்று கொடுத்தான். ஒரு பெரிய ஒரு மீனை வச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்க வச்சார். அந்த மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ர ஓதி அல்லாஹ் அவருடைய தௌபாவை கபூல் செஞ்சது ஆஷூராவுடைய நாள். இத போல உஹதுடைய யுத்தம் நடந்தது 10வது நாள். கர்பலாவுடைய யுத்தம் நடந்தது முஹர்ரமுடைய மாதம். இப்படி வரலாற்றுடைய பல நிகழ்வுகளை எடுத்து பார்த்தா அதிகமான முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது இந்த முஹர்ரமுடைய மாதமாக இருக்கு. எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை, இந்த முஹர்ரமுடைய நாட்களை கண்ணியப்படுத்துறது ஒவ்வொரு முஸ்லிம்களோட மேலே அல்லாஹு தஆலா கடமையாக வச்சிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, இஸ்லாமிய அடையாள சின்னங்களை யாரும் கேவலமா நினைக்க கூடாது. உதாரணம், இஸ்லாமிய அடையாள சின்னம் என்ன? உதாரணத்துக்கு அஸான், அது இஸ்லாமிய அடையாள சின்னம். அதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க, அதான் சொல்லக்கூடிய நேரத்துல
யாரும் பேசவானம், வுது எடுக்கே மானம், குர்ஆனோதே மானம், அடையாள சின்னம். இத நீங்க வாழ்க்கையில மதிங்க. இதுக்குதான் அந்த காலத்துல வாழ்ந்த பழைய ஆட்கள் பாருங்க, பழைய பெண்கள் வீகிறார். அதான் சொல்லக்கூடிய நேரம் ஏன் தலையில ஒரு முக்காட சாரி போடுறாங்கன்றா அந்த அதான கண்ணியப்படுத்தணும். ஏன் அடையாள சின்னம். குர்ஆன் பேசுது, அல்லாஹ் சொல்றான் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துங்க, கேவலமா நினைக்கிறல்ல. அதுல ஒன்னாவது அல்லாஹ் சொல்றான் வலஷஹரல் ஹராம், சங்கையாக்கப்பட்ட மாதங்களையும் உதாசீனப்படுத்தவானம். இந்த மாதத்துல யாரும் பராமுகமா ஈக்கவானம், கணக்கெடுக்காம ஈக்கவானம். இதனை நோக்கி வரக்கூடிய ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. வியாழன் தாசுஆவுடைய நாள், முஹர்ரம் 9வது நாள், வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய நாள் வரக்கூடிய. அப்ப அந்த 2 நாள்லையும் நோன்பு பிடிக்கிறது எங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டீங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த ஒரு நன்றி உணர்வுக்காக வேண்டி யூதர்களே நோன்பு பிடிப்பாங்க 10வது நாள், அவங்களே நோம்பாதான் ஈப்பாங்க. அதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரக்கூடிய வருஷம் நான் ஹயாத்தோட ஈனா அவங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமா நான் 2 நாள் நோம்பி பண்ணிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன அடுத்த வருடம் வஃபாத் ஆயிட்டாங்க. அதனால அந்த 2 நாட்களுடைய நோம்பு கட்டாயம் புடிங்க இன்ஷா அல்லாஹ். குடும்பத்துக்கு சொல்லி கொடுங்க ஆஷூரா என்ன, ஆஷூரா நாளை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இப்பவே. இல்லாட்டி பின்னுக்கு வரக்கூடிய ஒரு சமுதாயம் இதை கண்ணியப்படுத்தவே படுத்தாது. வாலிபர்களுக்கு சொல்லுங்க, ஆஷூரால நீங்க நோம்பு பிடிச்சு காட்டுங்க, இது ஒரு விசேஷமான நாள், நோம்பு பிடிச்சு காட்டணும். நான் முதல்ல நாங்களும் பிடிக்கணும் நோம்பு. சிலவங்களுக்கு நோம்பு பிடிக்கிறேன்னா கொள்ள கொண்டு போற மாதிரி பிடிக்கிறதே இல்லை, தின்னாமிக்கவே இல்லை. அப்படி இல்லை, 10வது நாள் நோம்பு பிடிச்சு காட்டுங்க. ஏன் ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்படுவது. 365 நாள் செஞ்ச கர்மம், 365 நாள் செஞ்ச அநியாயம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறது அந்த ஒரு நாள். 13 அவர் நோம்புல 365 நாளுடைய பாவம் மன்னிக்கப்படும். கொஞ்சம் யோசிங்க, பாக்கியமா இல்லையா? அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க ஆஷூராவுடைய நாள். அதோட சேர்த்து 2 நாள் ஏன் நோன்பு வேண்டா, அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமா. அவங்களும் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் ஒன்று பிடிச்சா முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நாங்க 2 நாள் தாசுவாவுடைய நாள், ஆஷூராவுடைய நாள், 2 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறது இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நாங்க பல படிப்பினைகள் எடுப்போம். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க பார்ப்போம். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நான் சொன்ன ஆரம்பத்துல பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்துச்சு. அந்த நிகழ்வுகள்ல ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து பார்த்தோம் என்றா ஒவ்வொரு சம்பவத்தையும், எல்லா சம்பவமும் ஈமானோட தொடர்பு பட்டி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாத்தார். அவங்களுக்கு உறுதியான ஒரு ஈமான் ஒன்று ஈந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்பினாங்க, எவ்வளவு இக்கட்டான நிலைமை வந்தாலும் ஏண்ட ரப்பனைய பாதுகாப்பான்னு நம்பினான். ஈமான், அந்த ஈமான அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த நாள்ல, இந்த மாதத்துல. அதே போல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷ காலம் நோயில. இந்த நேரத்துல அவங்களோட மனைவி வந்து கேட்டாங்க, நீங்க 18 வருஷம் நோயில இருக்கிறீங்க, நீ அல்லாஹ் கிட்ட கேட்கல ஷிஃபாவை தான். அவங்க கேட்கவே இல்லை. என்னைய சோமாக்கேன்னு கேட்டீங்கன்னா சோமாக்கிப்பான். இவங்க கேட்கல. ஏன்னா நீங்க வாய திறந்து கேட்டா அல்லாஹ் சோமாக்குவான், ஏன் கேட்காம இருக்கிறீங்க சொன்னாங்க. அல்லாஹு தஆலா 70 வருஷம் உலகத்துல எந்த நோயும் இல்லாம என்னைய வாழ வச்சாங்க. இப்ப நோயில எவ்வளவு காலம் ஈக்கிறது? 18 வருஷம் தான் நோயில ஈக்கிறது. 70 வருஷம் நோய் இல்லாம ஈந்தா 70 வருஷம் நோயில ஈக்கிறது தானே சரியான முறை. அதுக்கு இதுதானே சரி. இப்ப 18 வருஷமா தானே ஈக்கிறது. நான் ஏன் அல்லாஹ் கிட்ட ஷிஃபாவை கேட்கும்? அவ்வளவுக்கு நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை ஈந்துச்சு, நான் கேட்டா அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்ற ஈமான். அல்லாஹ் அவருடைய ஈமான பாதுகாத்தார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பினாங்க, நான் இந்த திக்ர ஓதினா அல்லாஹ் என்னைய மன்னிப்பான். அல்லாஹ்ட மேல ஈமான், அல்லாஹ் அவரை மன்னிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சான், எதிர்பார்த்தாங்க ஈமான். எல்லா விடயங்களை வரலாறு எடுத்தா ஈமானோட சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அல்லாஹ் பேசுறான். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்துல
பல பேருக்கு பல விஷயங்கள் துனியா ரீதியா பல பிளானிங் திட்டமிடல்கள் வாழ்க்கையில. முஹர்ரம் வந்ததுக்கு பின்னால எப்படியாவது வார வருஷம் முஹர்ரத்துள்ளது, இந்த வருஷம் முஹர்ரத்திலிருந்து நாங்க எப்படியாவது ஒரு ஊடுவாசல் வேங்கணும், ஒரு காணி பூமி வேங்கணும், ஒரு தோட்டந்தொரோ வேங்கணும், வாகனம் வேங்கணும், காசு பணம் சம்பாதிக்கணும், நகநட்டு சேர்க்கணும், வாழ்க்கையில ஒரு மனுஷனாகும், செட்டில் ஆகிரும். இது யாருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் நீயத்து. ஒவ்வொரு புது வருடம், இஸ்லாமிய புது வருடம் வரக்கூடிய நேரம் நான் ஒரு ஆளாவிரோம். உலக ரீதியா அதுக்காக வேண்டி பல முயற்சி. ஆனா நாங்க திட்டமிட வேண்டியது அதல்ல, அதெல்லாம் ஒரு சைட்ல வேண்டி. ஒரு மனுஷன் உலகத்துல பணம் சம்பாதிக்காம மௌத்தாகினா அவன் நரகவாதி அல்ல. ஒத்த ஏழையா மௌத்தாவினான் இவன் நரகவாதியா? நரகவாதியா அல்ல. ஒத்த சம்பரிச்சு மௌத்தாவினான் இவன் சொர்க்கவாதியா? உலக ரீதியா எதை சாதிச்சாலும் கியாமத்துல புரோசனம் இல்ல. அப்ப நாங்க எதை சாதிக்கணும் முஹர்ரத்துல? இந்த சம்பவங்கள் எல்லாம் ஈமான படிச்சு தாரதால ஒவ்வொரு மனிதர்களும் முஃமினா வாழ்றதுக்கு முயற்சி செய்யும். இந்த வருஷத்துல இருந்து, இந்த மாதத்துல இருந்து, இந்த முதல் ஜும்மால இருந்து ஏத ஈமான்ல ஒரு துளி சரி மாற்றம் வரும். ஒரு துளி மாற்றம் வராம அல்லாஹ் என் வாழ்க்கையில மாற்றத்தை தாரல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்க திருந்துற வழியில அல்லாஹ் உங்களை திருந்துறல்ல. என்ன செய்ய? அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வழியை காட்டணுமே. இப்படி பேசுறவன் பச்சை மடையன். எங்களுக்கிட்ட வாழ்க்கையில மாற்றம் வரணும். அதான் சொன்னா பள்ளிக்கு போறது நலவென்னு எங்களுக்கு தெரியுமே, நாங்க போகணும். தியாகம் ஈக்கணும். தியாகம் செய்யாம தியாகம் உருவாகுமா? உருவாகாது. நான் என் வாழ்க்கையை மாற்றணும் என்று நான் முடிவு செஞ்சால் தான் அல்லாஹ் என் வாழ்க்கையை மாற்றுவான். நான் இந்த பாவத்தை விடணும். இந்த வருஷத்திலிருந்து சிகரெட்டை விடுறேன், இந்த வருஷத்தோட மது விட்டுடுறேன், பாவத்தை விடுறேன்னு நான் ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லை. ஒரு முஃமினா வாழ்றதுக்கு இன்னும் முயற்சி செய்யறதில்ல. வெறும் பேரளவுல முஸ்லிம் 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 எல்லாம் நினைக்கிறான். முஸ்லிமா இது முஸ்லிமா மௌத்தாயின சொருக்கம் வைத்திருது. முஸ்லிமுக்கு பின்னால 2 கட்டங்கள் அடையும். 2 கட்டத்தை அடைஞ்சிட்டு தான் ஒரு மனிதன் மௌத்தாவணும். 2 கட்டத்தை பேச நேரம் இல்லை. நான் சுருக்கமா பேசுறேன். முஸ்லிமுக்கு அடுத்த கட்டம் தான் முஃமின். இந்த முஃமின்களை பத்தி அல்லாஹ் ஏராளமான அடையாளங்களை குர்ஆன்ல சொல்றான். முஃமின் என்றா யார்? அதுல 1-2 நான் ஞாபகம் ஊட்டுறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள்னா யாரு தெரியுமா? கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா முஸ்லிம். அதே இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவர்கள் எல்லா அமளிவாதத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தோட செய்றாரா, இவர் முஃமின். இந்த உண்மையான முஃமின் என்றா யாருன்னா குர்ஆன் சொல்லுது, இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அவர்கிட்ட வைத்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பயன் காட்டுறல்ல, அவர்கிட்ட வைத்து அல்லாஹ், அவ்வளவுதான், அல்லாஹ் என்று சொன்னா அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும். கல்புல கைய வச்சு யோசிக்கும். 50 வருஷம் உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ் எங்ககிட்ட வந்து அல்லாஹ்ன்ற பேரை சொன்னா பயம் வருதா இல்லையா? இன்னும் வரலண்டா இன்னும் இந்த முதலாவது அந்தத்துக்கு போகல. இன்னும் நான் போகவே இல்லை. அப்ப எப்படி எங்களை முஃமின்னு கல்புல மாற்றம் வரணும். அல்லாஹ் என்று சொன்னா எங்களுக்குள்ள ஒரு பயம் நீங்கும். ஒரு பாவம் செய்ய போறோம், அந்த பாவோட வாப்பா வாரேண்டா உள்ளத்துல ஒரு பயம் வருவதே. வாப்பா எங்கால அந்த பயம்? உம்மா வாரேண்டா ஒரு பயம். நண்பனோடு வாரை பார்த்துடுவான் கேவலம் பயம். இந்த பயம் நீங்குது. நீ பாவம் செய்ய போகல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா பயம் இல்லை. இன்னும் முஃமின் இல்லை. இரண்டாவது சொல்றான் அல்லாஹ், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُ إِيمَانًا. அல்லாஹ் சொல்றான், அவரிடத்துல வைத்து ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமானில் ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அதிகரிப்பு வரலாறுகள்ல கொஞ்சம் எடுத்து பாருங்க. நிறைய மக்கள் பாவம் செஞ்சவங்க, நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்த பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து சொர்க்கவாதியா மாறி மௌத்தாகினது ஒரு குர்ஆன் ஆயத்துல.
நிறைய பேர் முழு குர்ஆனை மோதி காட்டல, 2-3 ஆயத் ஓதினாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு உலகத்துல வாழ்ந்தது 37 வருஷம். 37 வயசுல மௌத்து. அதுல கலிமா இல்லாம வாழ்ந்தது 30 வருஷம். அவ 7 வருஷம் தான் முஸ்லிமா வாழ்ந்தான். இந்த 7 வருஷத்துல வந்த மாற்றம் எப்படி? மௌத்தா போகக்கூடிய நேரம் அல்லாஹ் அரிச நடுங்க வச்சுட்டு மௌத்தா வைத்தான். 7 வருஷத்துல இவன் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரம் சூரத்து ஸுக்ருஃபுடைய முதல் 2-3 வசனங்களை தான் ஓதி காட்டினாங்க. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கையில அடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தவன். 7 வருஷம் அல்லாஹ் அரிச நடுங்க வச்சுட்டு மௌத்தாவினான். 50 வருஷம் குர்ஆன் ஓதுறாரு, குர்ஆன் கேட்கிறாரு, தொழுறாரு. எத்தனையோ காரிமார்கள் பிரார்த்தெல்லாம் கேட்கிறாரு. ஆனா இன்னும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் கோவிக்க வேணும். கோவிச்சால் நஷ்டம் எனக்கு அல்ல, உங்களுக்கு தான். ஏனென்றா எங்கட இப்ப சமூகத்துல வாழ்ற நிறைய முஸ்லிம்களுக்கு 100% முஸ்லிம்களுக்கு குர்ஆன் என்றா தெரியாது. குர்ஆன் என்றா குர்ஆனை சும்மா காட்டுறது இல்ல, ஓதுறது இல்ல. ஒரு நன் முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரன் வந்து எங்களுக்கு இந்த குர்ஆனை தந்து இந்த குர்ஆன்ல நிக்காவை பத்தி சொல்லி கொஞ்சம் எனக்கு காட்டுங்கண்டா, எத்தனை முஸ்லிம்களுக்கு நிக்காவை பத்தி குர்ஆன்ல எங்க சொல்லிக்கன்னு தெரியும்? தலாக்க பத்தி எந்த சூறால எல்லாம் பேசுறான் எத்தனை முஸ்லிமுக்கு தெரியும்? தெரியுதா? அப்ப எப்படி நான் முஸ்லிம்னா குர்ஆன் தெரியும்? இதுதான் எங்கட வாழ்க்கை. எங்க மாறணும் என்ற வேலைதான். எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்ப மாறும் தெரியுமா? குர்ஆனை கேட்டு எப்ப வாழ்க்கையில மாற்றம் வரும் என்றா, குர்ஆன் எங்களுக்கு தெரியும், அதுக்குதான் படிங்க என்று சொல்றோம். இது உலமாக்கள கடமை மட்டுமல்ல, இது ஹுஃபதாக்கள் ஹாஃபிழ்மார்கள கடமை மட்டுமல்ல, எல்லாம் குர்ஆனை படிக்கும். அப்பதான் குர்ஆன் ஓதினா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கு விளங்கும். இதான் நல்லா சொல்றாங்க. குர்ஆன் ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டால் கல்புல ஒரு மாற்றம் ஒன்று வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. நாங்க உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய பயத்தோட ஈமானோட எப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும்? உமர் ரலியல்லாஹு கிட்ட வந்து உமர் ரலியல்லாஹு பேசி கேட்டாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, தக்வா அல்லாஹ்வுடைய பயம்னா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னா என்ன சொன்னா உமர் ரலிய சிம்பிளா விளங்கப்படுத்தினாங்க. தக்வான்னா என்னண்டா, அல்லாஹ்வுடைய பயம் என்றா, நீங்க கல்லு முள்ளுகள் நிறைஞ்ச ஒரு ஒற்றையடி பாதையில பிரயாணம் செஞ்சுக்கிறீங்களா சொன்னா பிரயாணம் செஞ்சுக்கிறேன். போகக்கூடிய நேரம் எப்படி போவீங்க? கல்லு முள் இல்லாத பாதையில போறத போல இந்த பாதையில போகலுமா சொன்னா அப்படி போகலாம். ஏன்னா கல்லு முள்ளு நிறைஞ்சிக்கிறதால மிச்சம் கவனமா பயணம் செய்யணும். கல்லும் குத்தாம முள்ளும் குத்தாம எங்கட உடுப்பும் பீயாம கவனமா அந்த பாதையை கடக்கணும் சொன்னாங்க. அவ்வளவுதான் தப்புவா சொன்னா வாழ்க்கைன்ற பயணத்துல பாவங்கள் எல்லாம் நிறைஞ்சு சூழ்ந்தீங்குது. இந்த வாழ்க்கைன்ற பாதையை கடக்கக்கூடிய நேரம் எங்கட ஈமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, தக்குவாக்கு எந்த பாதிப்பும் இல்லாம, பாவத்திலே மாட்டிடாம அழகான முறையில பாதையை கடந்து போறதுதான் தக்குவாட்டாங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட உள்ளத்துல எத்தனையோ விதமான பயங்கள் ஈகுது. எதிரிட பயம் ஈகுது, வறுமையில பயம் ஈகுது, நோயிட பயம் ஈகுது, வருங்காலத்தை நினைச்சு செலவனுக்கு பயம். 2050 இந்த புள்ளிட நிலைமை என்னமோ தெரியா, அது அப்ப பார்ப்போம். அதை நினைச்சும் பயப்படுறானோ, அதுக்காக வேண்டி உழைக்கிறான். அவன் சேர்க்கிறான், அவன புள்ளைக்கு சேர்க்கிறான், அவன பேரனுக்கு சேர்க்கிறான், பேரண்ட புள்ளைக்கு சேர்க்கிறான். பின்னுக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு உழைப்பென்ன என்னன்னே தெரியா, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்திரேன்னா என்னன்னே தெரியா, உழைக்கிறான், உழைச்சு கொண்டே போறான். மாடா தேஞ்சி கடைசி கட்டம் எந்த அமலும் இல்லாம மௌத்தாகிறான். அதனால உலகத்தில் அல்லாம பயந்தோம் என்றா இதா ஹாஃபனி பித்துன்யா அம்மன்ஹு யௌமல் கியாமா. ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாம பயந்தா கியாமத்துல கேள்வி கணக்க நினைச்சு அவன் பயப்பட மாட்டான் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேள்வி கணக்க நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு கேள்வி கணக்கா அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கு கேள்வி கணக்கு கேட்க தொடங்குறானோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவன் நாசமா பேசிடுவான் என்றான்.
கேள்வி கணக்கு கேட்க தொடங்கினாவே அவன் நாசம்தான். உலகத்தில் அல்லாஹ்வை பயந்தா கியாமத்துல கேள்வி கணக்க பயப்பட தேவையில்லை. அது அதனால இந்த 1448 புது வருடம் வாழ்க்கையில பல விஷயங்களை மாத்துங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய ஈமான்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டுவாங்க. ஈமான் என்றா சரியா விளங்குங்க, ஒழுங்கான முறையில விளங்குங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கு. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குது. தொடர்பு வச்ச மனுஷன் வெளியில அடையாளம் காட்டப்பட மாட்டார். ஜனாதிபதி ஆள் வெளியில் அடையாளம் காட்டப்படுவார். இவர் ஜனாதிபதியோட தொடர்பு, இவர் பிரதமரோட தொடர்பு, இவர் இந்த அரசியல்வாதியோட தொடர்பு, இவர் இந்த நிர்வாகத்தோட தொடர்பு. இப்படி உலக ரீதியா தொடர்பு வச்ச அடையாளம் காட்டப்படுவார். ஒருத்தர் அல்லாஹ்வோட தொடர்பு வச்ச அடையாளம் காட்டப்படுவார். இவர் அடையாளம் காட்டப்பட மாட்டார். கல்வோட அவர் தொடர்பாயிப்பான். அல்லாஹ் உலகத்துல பார்க்கக்கூடிய நேரம் பரதேசிய போலதான் ஈப்பார். பெருசா கம்மியால கணக்கெடுக்க மாட்டாங்க. இவர் அகல போறாரு வாராரு. ஆனா இவருக்கும் அல்லாஹ்க்கும் ஈகிற தொடர்பு இது. அல்லாஹ் என்ன கேட்டாலும் இவருக்கு கொடுக்கிற லெவல்ல வச்சுப்பார் அல்லாஹ். அந்த அளவுக்கு தொடர்பு. கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க ஒரு சம்பவம். அந்த காலத்துல வாழ்ந்த நிறைய மக்கள் இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்ளும். நிறைய மக்கள் அமல் செஞ்சாங்க, யாருக்கும் காட்டிக்கொள்ளல. தனியா அல்லாஹ்வோட தொடர்பு. தாவூத் இப்னு அபுல் ஹிந்த் சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு ஆள், இவர் வாழ்க்கையில ஒரு அமல் செஞ்சார். வீட்டுக்குள்ள ஈக்கக்கூடிய மனைவிக்கு கூட 40 வருஷம் இவர் செஞ்ச அமல் தெரியா. சுன்னத்தான நோம்பு 40 வருஷமா முடிச்சிட்டு வருவார். இவங்களுக்கு தெரியா. 40 வருஷம் மௌத்தாயினத்துக்கு பிறகுதான் தெரியும். ஏன் மாப்பிள்ள 40 வருஷம் சுன்னத்து நோம்பு விட்டதே இல்லை. ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஒவ்வொரு நாளும் சதக்காவுடைய பொருட்களை, ஒவ்வொரு நாளும் இஷாக்கு பின்னால அவர சதக்கா பொருட்களை அப்படியே தோல்ல சுமந்து கொண்டு போயிட்டு கஷ்டமான வீட்டு வாசல்ல கதவை தட்டி வச்சுட்டு வந்துருவார். பல வருஷ காலம் செஞ்சார். ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு மௌத்தாகினத்துக்கு பின்னால ஜனாதாவை குளிப்பாட்ட போக பாக்குறான். உடம்புல சரியான தழும்பு. யாருக்கும் தெரியா யார் வைக்கிறது. பாக்குறாங்க, ஏன் இவ்வளவு தழும்பு, யாருக்கும் தெரியா. ஜனாதா அடக்கி முடிஞ்சு பல வருஷம் போகுது. சதக்கா பொருட்கள் எல்லாம் வாரது நீண்டுட்டு ஏழைகளுக்கு. இப்பதான் விளங்கி கொண்டாங்க இவ்வளவு காலம் எங்களுக்கு உதவி செஞ்சது ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு. எங்க நம்ம எப்படி சதக்கா கொடுக்குற நோம்புல யாருக்கும் தெரியாம கூட டோக்கன் கொடுக்குறாங்க. எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து லைன் அடி, ஒத்தனா எடுத்துட்டு போ. இது முறையா? இது முறை அல்ல. வீட்டு வாசலுக்கு வந்து எல்லாத்தையும் லைன் அடிக்க வச்சு ஒத்தனுக்கா டோக்கன் கொடுத்து டோக்கனினா தான் சதக்கா. இது முறையாது. கிதாபுகள் எழுதுறாங்க சரியான முறை. சதக்கா என்றது ஈகுது, சதக்கா கொடுக்கிறது ஈகுது. இதுக்கு சதக்கா எடுக்கிறவர் பெற்றுக்கொள்றவர் ஜஸாக்கல்லா சொல்ல தேவையில்லை. கொடுக்கிறவர் தான் ஜஸாக்கல்லா சொல்லி கொடுக்கணும். ஏன்? இவர சதக்காவை கபூல் செஞ்சாதான் அவருக்கு நன்மை. இதுதான் ஷரியத்துல முறை. ஆனா எங்கடா அவங்க செய்யற அநியாயம். பிச்சைக்காரனோடு கொடுக்குற மாதிரி சும்மா சதக்காண்டா கணக்கு எல்லாத்துக்கும் காரணம் அஜியாரா வருஷா வருஷம் எல்லாம் ஒரு சைட்ல வைங்க, எல்லாம் கபூல் செய்யணும். கஷ்டவாளியை லிஸ்ட் எடுத்து யாருக்கும் தெரியாம கொண்டு போய் இது கொடுக்கணும். இதான் சதக்கா. இந்த ஊர் பெருமைக்கு கொடுக்குறல்ல. இப்படித்தான் அமல் செஞ்சாங்க. அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கிற எல்லாம் காரணமா இல்ல, தனியா. கிதாபில் எழுதுறாங்க முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ், ஒரு முக்கியமான ஒரு ஆளி, முக்கியமான ஒருத்தர். கிதாபில் எழுதுறாங்க, இவர் சொல்றார் ஒரு சம்பவம் உண்டு. ஒரு நாள் மதீனால பல வருஷ காலம் பஞ்சம். நான் அவசரமா பேசுறேன். பல வருஷ காலம் பஞ்சம், எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க மதீனால. மழை பெய்தே இல்லை, எவ்வளவு துவா செஞ்சு மழை பெய்து இல்லை. பல வருஷ காலம் பஞ்சம், குடிக்க தண்ணி இல்லை. அந்த நேரம் ஒரு நாள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு நான் மஸ்ஜிதுல ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். வெளியில ஒரு ஓரத்துக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ஈக்கிறது யாருக்கும் பெருசா விளங்காத ஒரு ஓரத்துக்காக இருந்தேன். அந்த நேரத்துல தூரத்துல ஒரு மனிதன் வாரார். அவர் எப்படி வாரார்? வரக்கூடிய நேரம் ஒரு போர்வை உண்ட அப்படியே அவருடைய மேலால போத்தி கொண்டு, கருப்பு போர்வை போத்தி கொண்டு வாரார். அவர் பார்க்கிறார், யார் இந்த மனுஷன்? கண்டதே இல்ல, முகம் ஒன்றும் விலங்குல இருக்கு. இவர் நேரம் வந்தவர் பள்ளிக்குள்ள போனார், உது எடுத்தார், வைத்து தொழுதாரு. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப தொழுவே முடிப்பார், அப்ப முடிப்பார். பார்த்த தொழுவே அவர் முடிக்கிறமா இல்ல. எப்ப முடிச்சாருண்டா
சுபஹுடைய தொழுகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தொழுகையை முடிச்சாரு. முடிச்சுட்டு கையேறி துவா செஞ்சாரு, யா அல்லாஹ். இதுதான் வார்த்தை கிதாபுல அப்படியே எழுதுறாங்க. யா அல்லாஹ், மதீனால பல வருஷ காலம் மழை இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, நீ மழை இறக்கு யா அல்லாஹ்னு மட்டும்தான் கேட்டார். கைய கீழே போட முன்னு கல்லா மழைய கொண்டு வந்துட்டான். பார்த்தாரு, யார் இந்த மனுஷன், இத்தனை வருஷமா துவா செய்யறோம் மழை இல்ல, ஆனா இவர் 2 வார்த்தை அல்லாஹ் மழை இறங்கிட்டார். சுபோக வந்து அவரோட பாட்டுல வைத்தார். திரும்பி வரக்கூடிய நேரம் அடுத்த நாள் இஷாக்கு பின்னால யாருக்கும் தெரியாம போர்வையை போத்தி கொண்டு வாரார். வரக்கூடிய நேரம் ஒரு பரதேசிய போல ஒரு ஜாய் வாக்குல தான் எங்கிறாரு. டீசென்டா ஒண்ணும் இல்ல வாரார். நேரம் போனார், உது செஞ்சாரு, தக்பீரை கட்டுறார், தொழுறார். பாக்குறாரு தொழுதத்துக்கு பின்னால நேத்திய மாதிரியே அதே டைம்ல சுபஹ்க்கு முன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சலாம் கொடுத்தாரு, துவா செஞ்சாரு, யா அல்லாஹ் மதீனால மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க, மழையை நீ இறக்கி. கேட்க உடனே அதை போல எல்லாம் மழை இறக்கிட்டார். கிதாபில் எழுதுறாங்க, பல வருஷ கால மழை பஞ்சம் 2 நாளுடைய மழையில எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டார். அப்படி மழை. இவர் பார்த்தார், யார் இவர், அடையாளம் காணும். தொழுது முடிச்சதுக்கு பின்னால இவர்கிட்ட பின்னால் அவசரமா போனா, பெரிய சம்பவம் சுருக்கமா பேசு கேட்டாங்க. அவர் திரும்பல, மூடிந்தார். கேட்டாங்க, சலாம் சொல்லி கேட்டாங்க, நீங்க யாரு? சொன்னாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த தேவையும் இல்லை, உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை வேணா நானே உங்களைய சந்திக்கிறேன். கிதாபில் எழுதுறாங்க, இதுவரைக்கும் அந்த மலையோட தொடர்பு பட்ட மனிதன் வந்தவர் யார் என்று இதுவரைக்கும் எந்த கிதாபிலையும் பேர் எழுதப்படல. அல்லாஹ்வும் அவருக்கும் மத்தியில மட்டும் நீக்கிறாங்க. எல்லாம் நினைக்கிறேன், நாங்க துவா கேட்டுதான் நல்லா மழை இறக்கினாங்க. நான் சொல்ல வர என்ன தெரியுமா, இப்ப நாங்களும் எவ்வளவு காலம் சொல்லுவோம், ஏன் துவா கபூல் இல்லை, துவா கேட்கிற கபூல் இல்லை. எங்கட கிலோ கணக்கமலை விட அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்கிட்ட கிராம் கணக்கான அமல் மாறும், சரியான மாறும். இதான் பாருங்க, 2 ரக்காத்துடைய தொழுகையில செத்த காலத்துல உசுராச்சு, 2 ரக்காத்துடைய தொழுகையில அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ஞ்சு. ஜமாத் பாலைவனத்துல போறாங்க, 2 ரக்காத்துடைய தொழுகையில அப்படியே பாலைவனத்தை தோண்டி தள்ளி எடுத்தாங்க வெளியில. 2 ரக்காத். எங்கட 2 ரக்காத் தொழுகை பெருசா வரல, பக்கத்து தொழில ஒரு சாப்பாடு விட்டு இருக்கும். என்ன சொல்லுங்க, அப்படி செத்த கழுத தேவையில்ல, செத்த ஒரு ஒரு கொசி ஹயாத்தாக்கிடுமா பேசுற நானும். இதுக்காக எங்ககிட்ட மாறணும்னு சொல்லணும். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல எங்ககிட்ட மாறணும் ஈமான், சரியான ஈமான், நம்பிக்கை. என்ன ஒரு முக்மினா சரியா உலகத்துல வாழ்வு. இதைத்தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே வாழ்க்கையில ஒரு மாற்றமா கொண்டு வரணும். இந்த சொத்துல மாற்றம் கொண்டு வாரு, சல்லில கொண்டு வாரு, அதெல்லாம் 2வது. நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுக்கு அளந்தே தான் எல்லாம் தருவார். எங்களுக்கு எவ்வளவு எழுதப்பட்டிருக்குதோ அவ்வளவு தான். எவ்வளவு முயற்சி செஞ்சும், நாள் கணக்கு மாத கணக்கு முயற்சி செஞ்சாலும் எங்களுக்கு எவ்வளவு அல்லாஹ் நிர்ணயிச்சுக்கிறானோ அவ்வளவுதான் கிடைக்கும். அப்படி அதை மீறி முயற்சி செஞ்சோமா இன்னொரு பக்கத்துல எல்லாம் நஷ்டத்தை கொடுத்துருவோம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான மாதம், புனிதமான நாள், புனிதமான நேரம் வீணாக்கி கொள்ளவான சரியான முறையில் ஈமான படி, ஈமான் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. முக்மீனாக உண்மையான முக்மீனாக வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி வாழ்றதுக்கு இந்த முஹர்ரமுடைய மாதத்தை ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்போமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மூத்து வரைக்கும் விமர்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யாழ் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாட்சிகளுடைய அன்பு காய்ச்சியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக.